ஏற்கனவே விஜய் 7ஆம் தேதியான இன்று பதவி ஏற்பார். 11:30 மணி அளவுல பதவி ஏற்பார் என முதல்ல தெரிவித்தாங்க. ஆனா அதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் மாளிகையிலிருந்து எதுவும் செய்யாததுனால அந்த பணிகள் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு ஒப்புதல் கிடைத்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. விஜய் கூடிய விரைவில் முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார். ஒரு பக்கம் அதிமுகவுக்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு என ஒரு செய்தி வந்தது. விஜய் யாரோடு கூட்டணி வைத்து யாருடைய ஆதரவின் பெயர்ல முதலமைச்சராக பதவி ஏற்பார் என பல கேள்விகள் வெளிவந்த நிலையில பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் காட்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கான முழு ஒத்துழைப்பையும் நான் கொடுக்கிறேன் என ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறதாக முதற்கட்ட தகவலாக கிடைத்திருக்கிறது. முறைப்படி ஆளுநரை 2வது முறையாக சந்தித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் இன்னும் வெளியே வரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே வரப்போகிறார். ஆளுநர் மாளிகையில கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக அவர் ஆளுநரை சந்தித்து பேசியிருக்கிறார். நேற்றே ஆதரவு கடிதம் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில பெரும்பான்மையை நிரூபிக்கவும் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சராக பதவி ஏற்கவும் ஆளுநர் தரப்பிலிருந்து ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க.